அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே செங்கதிர் செல்வன் என்று ஒரு சகோதரர் மின்னஞ்சலிலே நமக்கு சில வினாக்களை விடுத்திருக்கிறார். மிகவும் அடிப்படையான பழமையான வினாக்களை விடுத்திருக்கிறார். ஐயா, தியானம் ஏன் செய்ய வேண்டும்? எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் தியானம் செய்து கொண்டே இருந்து விட்டால் உலக இயக்கம் நின்று விடாதா? சிருஷ்டி எப்படி நடக்கும்? அப்படி தியானம் செய்வது அவசியம்தான் என்றால் அதனால் அடையக்கூடிய பயன்தான் என்ன? சதா சர்வ காலமும் தியானம் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் போதுமா என்றும் அவர் வினாவெடுத்திருக்கிறார். அடிப்படை புரிதல் என்பது அவரிடத்தில் இல்லை என்பதை இது காட்டுகிறது. சிருஷ்டி இதர ஜீவராசிகளின் சிருஷ்டி என்பது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. ரிஷிகள் ரிஷி பத்தினிகளோடு ஆசிரமங்கள் அமைத்து வாழ்ந்திருந்தார்கள் என்றே நம்மால் சரித்திரத்தின் பக்கங்களிலே காண முடிகிறது. தவ வாழ்க்கையிலே இருப்பவர் இல்லறவாசியாக இருப்பது நலம் என்று பல சித்தர்களும் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் மூலமாக நிறுவியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவற்றை எல்லாம் சகோதரர் பார்த்திருக்கவில்லை என்றே கருத தோன்றுகிறது. தியானம் வேறு, தவம் வேறு. தியானித்தல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து சிந்தித்திருத்தல் என்றாகும். பொதுவாக தியானம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது மனத்தை குவித்தல் என்கிற பொருளை கொடுக்கும். ஒரு மந்திரத்தையோ, ஒரு தெய்வ வடிவத்தையோ, ஒரு மலரையோ அல்லது ஒரு தீபத்தையோ எதையாவது ஒன்றை குறித்து சிந்தித்து அந்த ஒன்றிலேயே மனத்தை ஆடாமல் அசையாமல் நிறுத்த பழகுவது என்பது தியானம் என்றாகும். ஒரு குறிப்பிட்ட பொருளை, ஒரு குறிப்பிட்ட ஒன்றை குறித்து தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது தியானம் என்றாகும். தவம் என்பது இதற்கு அப்பாற்பட்ட வேறு வகையான தத்துவம். தவம் என்பது தன் வயமாகுதல். புறத்திலே சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து மனம் என்கிற ஒன்றாக மாற்றி, ஜீவசக்தியாகி வாகி என்கிற ஒன்றாக மாற்றி, பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மத்தியத்திலே ஆடாமல் அசையாமல் நிறுத்தி அதன் மூலமாக வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்பத்திலே பிரகாசத்தை கண்டு அந்த பிரகாசத்தை கொண்டு தலைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே, இருளறையாக இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே பயணித்து ஜீவனுடைய இருப்பிடமாகிய சிவ சன்னிதானத்தை சென்று சேருவதற்கான பயிற்சி என்பது தவம் என்றாகிறது. தியானம் என்பது ஏதோ சில நிமிடங்கள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட பொருளை சிந்தித்துவிட்டு அடுத்த பணியை பார்க்க செல்வது. அதே வேளையிலே தவம் என்பது இடையராது நிகழ்ந்து கொண்டே இருப்பது. இதை பொதுவாக பெரியவர்கள் சொல்லும் போது பைலதாரை போல இது நடக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு கோலையிலே தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றி பாருங்கள், அது சற்று சிதறி கீழே விடும். ஆனால் ஒரு எண்ணெயை எடுத்து ஒரு கோலையிலிருந்து மற்றொரு பாத்திரத்திற்கு ஊற்றி பாருங்கள், ஒரு நேர்கோடாக எந்த விதமான பிசுறும் இல்லாமல் அது வழியும். அதுபோல ஒரு தைலதாரை ஒழுக்கு போல இடைவிடாது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பது என்பது தவம் என்றாகும். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சதா பிராணயாமியாக இரு என்று சொன்னார்கள். பிராணயாமம், பிராண ஆயாமம், பிராணன் என்பது நமக்கு உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆற்றல். இந்த ஜீவனுடைய ஆற்றலை சலித்து புலன்கள் வழியாக சலித்து வெளியேறி விடாதபடியாக தடுத்து நிறுத்தி தலைக்குள்ளேயே நிற்கும்படியாக செய்யக்கூடிய காரியத்திற்கு ஆயாமம் செய்தல், பிராணனை கட்டுதல், சேர்த்தல் என்றாகும். பிராண யோகம், யோகம் என்றாலும் சேர்க்கை. இப்படி வெளியிலே சென்று சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் முதலாகியவற்றை புறநோக்கியத்தை நோக்கி செலுத்தி அங்கே தடுத்து நிறுத்துவது என்பது யோகம் என்றாகிறது. சகோதரர் செங்கதிர் செல்வம்
கேட்டிருந்த வினாவுக்கு வருவோம். இப்படி இடைவிடாது தொடர்ச்சியாக தியானத்தை மாத்திரமே செய்து கொண்டிருந்தால் ஆண் பெண் சேர்க்கை இருக்காது, அது காரணமாக சிருஷ்டி என்பது நடவாமல் போய்விடும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். சித்தவித்தை முதலாகிய பயிற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு சதா பிராணாயாமம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 24 மணி நேரமும் வேறு எந்த வேலையும் பார்க்காமல் அவர் பிராணாயாமத்தை மாத்திரம் செய்து கொண்டிருந்தாரா என்றால் இல்லை. இதன் பொருள் அது அல்ல. எப்போதும் எந்த நிலையிலும் பராபரத்தை குறித்தான சிந்தனை, அந்த பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்கிற எண்ணம் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாவிட்டால் அர்த்தம் அனர்த்தமாக மாறிப்போம். இந்த உலகத்தில் விவசாயம் முதலாகிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நெல், கோதுமை, மற்ற இதர தானிய வகைகளை எல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. அவை இயற்கையிலேயே இருந்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்பட்ட சில தாவரங்களின் தானியங்கள் உணவிற்கு ஏற்றது என்று முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு இந்த ஒரு தாவரம் போதும் என்று முடிவெடுத்து அவற்றின் விதைகளை கொண்டு வந்து தனியாக பயிரிட்டு தங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொண்டார்கள். மனிதர்கள் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட விதையை பயன்படுத்தி, ஒரு நிலத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்தார்கள். அல்லாது மனிதர்கள் இதை கண்டுபிடிக்கவில்லை. இது இயற்கையிலேயே பராபரத்தால் படைக்கப்பட்டது. இந்த உலகிலே மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள் இவை அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டவை. அவை இடைவிடாது தங்களுடைய இனவெருக்கையை செய்து கொண்டே இருக்கின்றன. எல்லா ஜீவராசிகளும் இப்படித்தான் செய்கின்றன. மனிதர்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய காம வேட்கையை தனித்துக் கொள்வதோடு அல்லாது இனவெருத்திக்காகவும் தேவ சம்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் சில விதிமுறைகளை வகுத்து வைத்தார்கள். எப்போது தேவ சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். 15 நாட்களுக்கு ஒரு முறை தேவ சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள். அதிலும் இனவிருத்திக்காக, குழந்தை பேற்றுக்காக செய்யக்கூடிய தேவ சம்பந்தம் என்பதை ஒரு பெண் ஒவ்வொரு மாதத்திலும் மாதவிலக்கு என்பதை சந்திக்கிறாள். இந்த மாதவிலக்கு ஏற்பட்ட 9வது நாளிலிருந்து 15வது நாளுக்குள்ளாக ஏதாவது ஒரு நாளிலே தேவ சம்பந்தம் ஏற்படும் போது குழந்தை பாக்கியம் உருவாகும். கரு உருவாகக்கூடிய காலம் என்பது இதுதான். அதற்கு பிறகு கரு உருவாவதற்கான காலங்கள் இல்லை. இதை நம்முடைய முன்னோர்கள் துல்லியமாக கண்டுபிடித்து பயன்படுத்த சொன்னார்கள். சித்தர்கள் இல்லறத்திலே இருந்தாலும் கூட நீ தவசியாக இருக்கலாம், துறவரம் சென்றாலும் மனைவியோடு துறவரம் கொள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். இயற்கையாக நடப்பது நடந்து கொண்டே இருக்கும். சித்தாசிரமத்திலே 5 கிளைகள் இருக்கின்றன. 5 கிளைகளிலும் விவசாய பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மருந்து தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தவம், 8 மணி நேரம் ஓய்வு என்கிற விகிதாச்சாரத்திலே அங்கே பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்குமே ஒரு நேர கட்டுப்பாட்டை உருவாக்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தபடியாக தங்களுடைய தியானம் அல்லது தவ முறையை உருவாக்கி கொள்ளலாம். எல்லா நேரமும் அதையே செய்து கொண்டிருப்பார்களா என்றால் வாய்ப்பே இல்லை. எவரும் அதை செய்ததில்லை. இது பற்றி நிறைய வினாக்கள் எழும்புகின்றன. வள்ளலார் முதலாகிய மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் பல மணி நேரம் தவம் ஏற்றினார்கள், தலைகீழாக நின்று தவம் செய்தார்கள். இப்படி எல்லாம் செய்துதான் அவர்கள் மேன்மை பெற்றார்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்படக்கூடும். ஆனால் வள்ளல் பெருமகனார் 6 திருமுறைகளை பாடியிருக்கிறார். இப்படி பாடல்களாக நிறைய பாடியே இருக்கிறார். இவர்கள் சொன்னபடியாக இடைவிடாது 24 மணி நேரம் ஆயுட்காலம் முழுவதும் தவத்திலேயே இருந்திருந்தால் இத்தனை திருமுறைகளை எப்படி பாடியிருக்க முடியும்? சித்தர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதிலே உனக்கு எப்போதுமே மனம் பிறந்து விடாதபடியாக நிலைத்திருக்கட்டும் என்பதற்காக சொன்னார்கள். சரியாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த குழப்பங்களுக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும். இது போன்ற தவ வாழ்க்கையிலே ஈடுபடும் போது ஆற்றல் அதிகரிக்கும். நற்குணவான்களாக தவசிகள் மறுவரை எடுப்பதற்கு தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் கருவியாக பயன்படுவார்கள். யோக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு காரணத்தால் மரணத்தை சந்தித்து விட்டார் என்றால் அவருடைய ஆன்மா அப்படியே உடனடியாக எந்த ஒரு கருவிலும் புகுந்து பிறந்து விடாது. நல்லதொரு தாய் தந்தையின் கருவிலே நுழைந்து பிறக்க வேண்டும் என்று காத்திருக்கும்.
அப்படி காத்திருந்து பிறக்கக்கூடிய யோகிகளுக்கு வழிகாட்டும் விதமாக யோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் தம்பதிகளாக இருந்து யோக பயிற்சியை செய்ய வேண்டும். அப்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் காத்திருக்கக்கூடிய ஞான ஆன்மாக்களுக்கான வழிகாட்டியாக இருக்கும். இது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சதா பிராணாயாமம் அல்லது சதா தியானம் என்று சொல்லப்படுவது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள், இலக்கு. அந்த இலக்கு என்பது பராபரத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். பராபரத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது. பராபரத்தை சென்றடைய வேண்டும், சென்றடைய வேண்டும், சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரமே மனதிலே முழுமையாக நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு பொருள். அதை விடுத்து எந்த வேலையும் செய்யாதீர்கள். பரதேசி குளத்திலே சுற்றி கொண்டிருங்கள். விவசாயம் செய்யாதீர்கள். எந்த காரியமும் செய்யாதீர்கள். தியானத்தை மட்டுமே செய்து கொண்டிருங்கள் என்று சித்தர்கள் சொல்லவில்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதை விடுத்து மனம் போன போக்கிலே எல்லாவற்றுக்கும் நாமவே எதையாவது ஒன்றை கற்பிதம் செய்து கொண்டால் அது தவறாக போய் முடியும். தியானம் அல்லது தவம் என்பது எல்லா நேரங்களிலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. உங்களுடைய எண்ணம் எப்போதுமே பராபரத்தை நோக்கி இருக்கட்டும் என்பதுதான் அதற்கான பொருள். வேறு எதிலும் மனத்தை தடுமாற விடாமல், வேறு எண்ணங்களுக்கு ஆசைகளுக்கு இடங்கொடாமல், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை என்கிற 8 விதமான கெட்ட குணங்களை விட்டொழித்து மனத்தை முழுமையாக பராபரத்தை நோக்கி செலுத்தி முக்தியை மாத்திரமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்திருங்கள் என்பது இதன் பொருளாகிறது. புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையின் தத்துவம் மாத்திரமல்ல, யோகத்தின் தத்துவம் கூட எளிமையாக விளங்கிவிடும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.